ஏற்படும் சீரற்ற வெப்பத்தால் உருவாகிறேன். எரிபொருள்களை எரிக்க நான் தேவைப்படுகிறேன். வாகன டயர்களில் அழுத்தப்பட நான் பயன்படுத்தப்படுகிறேன். நானே இனிமையான தென்றலாக மாறி பூமியை குளிர்விக்கிறேன். புயலாக மாறி மழையை தருகிறேன். நன்றி. என்ன தோழியே, எப்படி இருக்கிறாய்? எனக்கு என்ன தோழியே, சிறப்பான இயற்கை வளத்துடன் சிறப்பாக இருக்கிறேன். சுற்றி பார், எவ்வளவு செழித்த வயல்வெளிகளும் எவ்வளவு அடர்த்தியான காடுகளும். ஆமாம் ஆமாம் மீட்பவரே, உன்னுடைய தூய்மையான நீராலும் பல வகையான நீர்நிலைகளாலும் நிலம் இன்னும் செழிப்பு மிகுந்து காணப்படுகிறது. வாங்க காற்று தோழியே, நீங்கள் மட்டும் குளிர்ந்தாரா? உங்களை சுவாசிப்பதால் தானே பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிர்வாழ்கின்றன. நம்முடைய தூய்மையான வளங்களை பயன்படுத்தி மனிதர்கள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்கிறார்கள். சரி தோழியை, நான் பிறகு வருகிறேன். என்ன ஏதோ துர்நாற்றம் அடிக்கிறதே? இதுதான் உன்னுடைய ஆறு. தொழிற்சாலை கழிவுகளும் மாநகர கழிவுகளும் இந்த ஆற்றில் நாங்கள் கலந்து விட்டதால் உன்னுடைய பெரிய ஆற்றை எங்களுடைய பெரிய சாக்கடையாக மாற்றிவிட்டோம். முறையான சாக்கடை வசதிகள் இல்லாமல் இருப்பது, தெருக்களின் இடையே சாக்கடை போக்கு போன்றவை குடிநீர் வளங்களில் கலந்து நீர் மாசுபாட்டை உருவாக்குகின்றன. கழிவு நீர் செல்வதற்கு முறையான வசதிகள் அமைக்கப்படாததால் நகரங்களின் அசுத்த நீர் அனைத்தும் ஆறுகளில் அடைக்கலம் புகுகின்றன. இதுதான் நெகிழிப்பை குப்பைகள். நெகிழி பொருட்கள் எளிதில் அழிவதில்லை. அவை அழிய ஆயிரத்துக்கும் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். தொழிற்சாலைகளில் இவை மறுசுழற்சி செய்யப்போது எரிக்கும் போது இதில் வெளிவரும் வாயுகள் நச்சுத்தன்மை உடையதாக இருப்பதால் அருகிலுள்ள மக்களின் நலனானது மிகவும் பாதிக்கப்படுகிறது. தோல் நோய், புற்றுநோய், ஒவ்வாமை, நரம்பு தளர்ச்சி, இரத்த நோய் போன்றவை ஏற்படக்கூடும். என் மரமெல்லாம் குறைந்தது. எங்கே என செழித்த காடுகள்? 8 கிரகங்கள் உயிர் வாழக்கூடிய பூமி என்னும் கிரகத்தில் இப்படி குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டி மாசுபடுத்துகிறார்கள். அவையெல்லாம் வெட்டப்பட்டு பெரிய பெரிய கட்டணங்களாக ஆகிவிட்டன. கடவுளே, மொத்தமாக மாசுபடுத்தி விட்டார்களே. என்னானது எனக்கு? என்னால் மூச்சிட முடியவில்லை மனிதா. என் ஆக்சிஜன் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறதே. பிளாஸ்டிக் டயர்கள் போன்றவற்றை எரிப்பதாலும் தொழிற்சாலை வாகனம் போன்ற புகையாலும் உன்னை மாசுபடுத்தி விட்டோம். இது மட்டுமா? நாங்கள் பயன்படுத்தும் ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்றவற்றில் இருந்து சிஎஃப்சி வாயிலால் அந்த ஓசோனையும் ஓட்டையாக்கி விட்டோம். என்னால் மூச்சிட முடியவில்லையே. நம்ம டிவி பார்க்கலாம். இன்றைய முக்கிய செய்தி. இன்று வெப்பத்தின் அளவு 40 டிகிரி செல்சியஸை தொட்டது. அதனால் பல இடங்களில் சுனாமி, நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு மக்கள் உயிர் வாழ இயலாத நிலைமையில் உள்ளார்கள். நாகர்கோவிலில் அடுத்த நெம்பு கடற்கரையில் கடல் சீற்றத்தால் சுமார் 200 மீட்டருக்கு உட்புகுந்த கடல் நீர். அடுத்து செய்திகள். கேரளா, வயநாடு நடுங்க வைத்த நிலச்சரிவு, இயற்கையால் ஏற்பட்ட சேதாரம். அமெரிக்காவில் திடீரென உருவான மிகப்பெரிய சுழல் காற்று, வணிக வளாக கட்டிடங்கள், கார்கள், கண்ணாடிகள் சேதம். என்னால் மூச்சு விட முடியவில்லையே. இன்றைய ஆடி தள்ளுபடி. உலகம் முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருப்பதால் ஆக்சிஜன் சிலிண்டர் விலை வெறும் 15,000. மனிதா, நிலம், நீர், காற்று